சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் பேசினா 3 மணி நேரம் ஒரு நாள் பூரா பேசி ஒரு யுகமே பத்தாது. அதனால் நேரம் இல்லை. அதனால் நிறையா வாழ்க்கை வேல்மாரலையும் பற்றி தொட்டு கொடுக்கணும். அதனால் நான் போனேன்னா அதனால் நிறையா பேசுகிறேன். அதனாலே நான் பேசுகிறது இல்லை. ஏன்னா 8 வயசில் பெரிய சொற்பொழிவாளர் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கேன். விளம்பரம் தேட மாட்டோம். அதனால் என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா பகவான் வேண்டியதை வேண்டியவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தர்மத்துக்காக நீதிக்காக பகவான் வர்றார். பூலோகத்தில் வந்துட்டு இந்திரபிரதத்துக்கு வர்றார். பாண்டவருக்கு உரிய பங்கை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறக்காக வர்றார். உள்ளே வர்றார். உள்ளே வரும்போது துரியோதனன் பெரிய அரண்மனையை கட்டி வச்சிருக்கார். கிருஷ்ணா, உனக்காக பீதாம்பரம் பட்டு மெத்தையும் வீசக்கூடிய அத்தனை பட்டு பீதாம்பரம் இருக்கணும். ஆதிசங்கர் பகவத் துவாரகையில சொல்வார், ருக்மணி கேலி சம்யுக்தம் பீதாம்பரம் பிசசோபிதம் அவாப்தம் துளசிகந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்பர். அப்போ பாமா ருக்மணி பட்டு மெத்தையில் பீதாம்பரத்தை வீசுகிறாங்க. உன்னே காலமிக்கு எல்லாமே உன்னுடைய சேவடியே வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் உன்னுடைய சிந்தனையெல்லாம் திருவடியில் இருக்க துளசி மேலே தானே பட்டுச்சு. பாமா ருக்மணி மேலே பீதாம்பரம் வீசுகிற தலைமாட்டில் இருக்கக்குள்ள படலைன்னு சொல்லுவார். அது மாதிரி துரியோதனர் சொன்னார், உனக்காக என் வீடு, நான் என் வீட்டில் உனக்கு ஒரு இடம் எடுத்து வச்சிருக்கேன், நீ வான்னு கூப்பிட்றார். இல்லைன்னு அப்படியே கடந்துடுறார். அதுக்கடுத்து மகன் இன்னைக்கு நடக்கணும். கங்கையினுடைய மைந்தன் பிதாமகன் தன்னுடைய தகப்பனாருக்கு திருமணம் தண்ணி இச்சா சக்தியத்தை கடைசி வரையும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்த பிதாமகன் அவருடைய வரலாறு இன்னைக்கு நாளைக்கும் பேசப்படுது. அப்படிப்பட்ட மகாபாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் கேரக்டர் ஆஃப் பாரதா பீஷ்மரும் கர்ணனும் தான். ஃபுல்லாக நான் படித்து 8 வயசில் ஐயாட்ட கதை கேட்டு வளர்ந்தார். அதனால் இந்த மகாபாரதத்தை நிறையா உள்ளே இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திருவாசகத்தை மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது. திருவள்ளுவருக்கு மனிதன் மனிதனாக எழுதி உலகத்துக்கு மனிதனுக்கு சொன்னது. அதே மாதிரி வேத வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் தந்தத்தால் எழுதியது மேருமறையில் பத்ரிநாத் கேதார்நாத்தில் மகாபாரதம் 5வது வேதம். ரிக் அசூர் சாம மதரம் 4 வேதம் படித்தோம். 5வது வேதம் சொல்கிறது மகாபாரதம். உலகத்தினுடைய வாழ்வியலுடைய முறை இறைவனாக இருந்தாலும் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும். நமக்கு ஆறுதல் சொல்வது ராமாயணம். மகாபாரதம் இந்த மண்ணுக்காக போராடி பெண் என்பவள் பூமாதேவி மேலே பொறுமையோடு சபையில் எப்படி இருக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவில் உணர்த்தப்பட்டது மகாபாரதம். பாரதி கண்டார், வில்லிபுத்தூரார் எழுதினார், இதனுடைய வியாசர் எழுதினார். இப்படிப்பட்ட மகாபாரதத்தினுடைய சாராம்சமாக ஒரு பீஷ்மர் கூப்பிடுறார், கிருஷ்ணா உனக்காக ஒரு வீடு இருக்கு, வா, நான் என் அரவணைச்சு பாதுகாத்துக்கு கூப்பிடுறார். இந்த உலகத்தில் இச்சாசக்தியை கடந்தவர் கங்கையினுடைய மைந்தன். டேட் ஆஃப் பர்த் நமக்கெல்லாம் தெரியும், டேட் ஆஃப் பர்த் என்னைக்கும் தெரியாது, டேட் ஆஃப் டெத்து தெரியாது. ஆனால் அப்பாவுக்குன்ற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தான் இச்சாசக்தியத்தை கடைபிடித்த பீஷ்மருக்கு டேட் ஆஃப் த டெத் உனக்கு என்னைக்கு தெரியணும், உனக்காக மரணம் உன் வாழ்வியலில் என்னைக்கு வேணும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாந்தனு கொடுத்தார். அந்த கொடுத்த மரணத்தை 21 நாள் அம்பு படுக்கையில் இருந்து தன்னுடைய கர்மாவை கடைபிடித்தார், கர்மாவை அனுபவித்தார். அப்படி அனுபவிக்கும் போதே பகவானுடைய கிருஷ்ணரை விஷ்ணுனுடைய சகசரநாமம் 1000 நாமங்கள் விஷ்ணு சகசரநாமம் பிறந்தனுடைய வரலாறு அம்பு படுக்கையில் துளைக்கப்பட்டு 21 நாட்கள் பகவான் கிருஷ்ணரை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறார். விஷ்ணு சகசரநாமம் படிக்கும் போதே 3 தடவை ராமநாமம் சொல்கிறார். 3 தடவை ராமநாமம் சொல்கிறது ஒரு விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறதுக்கு சமம். முதல்ல எங்களுடைய குருநாதர் ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த உலகிற்கு கொடுத்தது விஷ்ணு சகசரநாமம். விஷ்ணு சகசரநாமம் படிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான புகழும் வரும். சாந்தாதாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கடகதோஷம் மேகவர்ணம் ஸ்ரீகாந்தம் கமலநயனம் யோகி கிருதே தியான கம்யம்னு விஷ்ணு சகசரநாமத்தை படிக்கிறார். அந்த ராமநாமத்தை 3 தடவை சொல்கிறார். ஒரு தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் அடிக்கடி படிங்க, காதில் கேட்டு கேளுங்க. இது அம்பு படுக்கையில் கடந்தது. இதை கேட்டது ஒரு ஸ்படிக மாலை. அந்த ஸ்படிக மாலைக்கு மட்டுமே அதை கக்கக்கூடிய தன்மை இருக்குது. 108 ஸ்படிக மாலை கேட்கப்பட்டது 1008 சகஸ்ரநாமத்தை வெளியே தள்ளியது. இதை சகாதேவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டது இவருடைய கர்வாமின் மூலமாக கண்ணீர் கலங்கி வேத சாஸ்திரமாக கொடுக்கப்பட்டது விஷ்ணு சாஸ்திரம். இந்த பீஷ்மர் இந்த உலகத்தில் அவர் கூப்பிட்றார், போகலை. துரோணாச்சாரியார் கூப்பிட்றாங்க, போகலை. 2-3 ஆச்சாரியார்கள் மகாபாரதத்தில் வர. கிருபாச்சாரியார் கூப்பிடல. என் வீட்டில் பாப்பா உனக்கு இடம் இருக்குன்னு கூப்பிட்றா. கடைசியில் 4வதாக வேலைக்காரிக்கு பிறந்த விதுரன் கூப்பிட்றார். என்ன கூப்பிட்றாரு தெரியுமா? நம்மெல்லாம் கேட்டுக்கணும். ராமானுஜர்
பக்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் இந்த உலகத்தில் 18 முறை அவரோட போய் அவருடைய திருக்கஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் அவருக்கு கிடைக்காது, 17வது முறை போய் 18வது முறை கிடைக்கப்பட்டது. அதே போல விதுரன் வந்து கூப்பிட்றார், கிருஷ்ணா உனக்காக நீ கட்டிய உன் வீடு இருக்கு, வா கிருஷ்ணான்னு கூப்பிட்றார். இதுதான் வந்து இறைவனை நாம் வணங்க வேண்டியது. அவனருளாலே அவன்தான் வணங்கி, அவங்க செய்கிறாங்க இவங்க செய்யறதில்லை, இறைவன் செய்ய வைக்கிறார், நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எல்லாமே சுவாமி நடத்தி கொடுக்கிறார், சுவாமி மூலம் நடக்குது, சுவாமியினுடைய அருளால் நம்ம வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்து புரிதல் இருந்தால் சுவாமி நிச்சயமாக சுவாமி புகழ் பாடும்போது எல்லாமே தன்னால் நடக்கும். அப்படி நடக்கப்பட்டதே இந்த இது. அப்படி விதுரன் கூப்பிடும்போது உள்ள விதுரன்ட்ட போகிறார். கிருஷ்ண பரமாத்மா உள்ளே போகும்போது நம்மெல்லாம் மரியாதை நிமித்தமாக என்ன செய்வோம், உள்ளே வந்தால் சந்தனங்குமத்தை ஊதை எடுத்து கொடுப்பான், ஸ்வீட் காரத்தை கொடுப்பான், தண்ணி எடுத்து கொடுப்பான், காப்பியை கொடுப்பான். ஆனால் ஏழையாக வேலைக்காரிக்காக பிறந்த விதுரன் வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன பச்சை தண்ணியை ஒரு டம்ளரில் மோந்து கொடுக்குறார், குடிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து குடிக்கிற என்ன இருக்குன்னு பார்க்குறார், 2 வாழைப்பழம் சாப்பிட்டு பசியாறதுக்காக வச்சுருக்கார். கனகதாரா சோஸ்திரத்தில் நெல்லிக்கனியை ஏழை பிராமணுக்காக கொடுத்து கனகதாரா சோஸ்திரம் குருநாதர் படித்த மாதிரி 2 வாழைப்பழத்தை கொடுக்குறார். அதிவிதமான பக்தி. இப்போ முதல்வர் நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டார், நம்ம என்ன செய்வோம், அது மாதிரி இந்த உலகத்தை காக்கக்கூடிய பரமாத்மா உள்ள வர்றார், கையும் உடலை காலும் உடலை, 2 வாழைப்பழத்தை எடுக்கிறார், சொலையை கீழே போட்டுறார், தோலை கிருஷ்ண பரமாத்மா கொடுக்குறாரு. பதட்டம், கை பதட்டம், புரியலை. இப்போ சுவாமியோட சொன்னார், நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன், ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக பாடுன்னு சொன்னார் பழனி மலையில். என்னன்னா தைரியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மத்தியில் வராது, நம்ம எல்லாம் புதஞ்சு கிடக்கும். மைக்கு பிடிச்சி பேசும்போது நமக்கு எதிர்க்க முட்டாள்னு சொன்னால் உங்களுடைய அறிவு களஞ்சியம் புதஞ்சு கிடக்கிற அத்தனை கருத்துக்களும் வெளியே வரும். இது டாக்டர் அண்ணாதுரை இந்த உலகத்தில் நெடுஞ்செழியனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சொன்னது. அதனால் இன்றைக்கி நடமாடும் பல்கலைக்கழகம்னு ஒரு பட்டம் வாங்கினார். இப்போலாம் அறிவு ஜீவிகள் நம்ம மனசில் இருக்கும், அதை வெளியில் கக்கணும். நமக்கு தெரிஞ்சதை நாளை கொண்டு போகணும். கக்க 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 கொடுக்க கொடுக்க கரையாது கல்விதான். படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்பெல்லாம் இந்த உலகத்தில் புத்தகத்தை படிக்கிறதுக்காக மட்டும் தலை குனிகிறோமோ இந்த உலகத்தில் தலை நிமிடப்படுவோம். சொன்னது வெளிநாட்டு கவிஞர். எண்ணங்களினாலே வாழ்க்கை. எல்லாருடைய புத்தகங்களையும் படிக்கிறோம். இங்கே மட்டுமல்ல, வெளிநாட்டினுடைய அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுதே முன்னுக்கு வந்திருக்காங்க. பாரதி மாதிரி எமர்சன்லேருந்து, வின்சென்ட் சர்ச்சில்லேருந்து, கார்ல் மார்க்ஸ்லேருந்து, லெனின்லேருந்து, ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து, தாமஸ் ஆல்வா எடிஷன்லேருந்து அத்தனை புத்தகங்களையும் இன்ச் பை இன்ச்சாக நான் படிச்சிருக்கேன். கல்விக்கு எத்தனை பல்கலைக்கழகத்தில் எத்தனை கல்லூரியில் போய் உரையாற்றிருக்கேன். இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அவங்களையும் படிக்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கணும். கல்வி அறிவு ஜீவிதம் சொன்னாங்கல்ல ஐயா, அதே மாதிரி எல்லாருமே படிக்கிறதுக்கு இன்னும் படிக்க வேண்டிய நிறையா இருக்குது. இந்த உலகத்தில் ஜெகத்குருன்னு ஆதிசங்கருக்கு பட்டம் கொடுத்தாலும் கல்வி கரையலை, கற்பவர் நாள் சில. வெள்ளத்தால் அழியாது, வெண் தணலால் வேகாது, கல்வரால் கலவாரப்படாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல புத்தகங்களை படித்தாத்தான் பண்டிதன். கற்று 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 கற்றே கொன்றவன் கற்பவன், கற்றுக் கொடுப்பவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் வாத்தியார் குரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் படிப்பதனால் ஆயவன் செல்ஃபோன் பார்க்குறதையும் டிவி பார்க்குற நிப்பாட்டி படிப்பினுடைய சாராம்சத்தில் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு பக்கங்களையும் புரட்டும் போது அணிகுண்டு பற்ற வைக்காமலே வெடிக்கும். அதே புத்தகத்தினுடைய அருமை. கார்ல் மார்க்ஸனுடைய குழந்தைகள் 3 குழந்தைகளும் இறந்து சவ ஊர்வலம் போகும்போது லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். கம்யூனிசம் என்ற வேத சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சார் லண்டனில். அதனால் லெனின், கார்ல் மார்க்ஸ். அதே மாதிரி தூக்குல போடும் வரை படித்து கொண்டிருந்தார் பகத்சிங். தூக்கு மேடை ஏற்றுக்கொண்டு வரை படித்து கொண்டு வந்தார் உமர் முக்தா. படிப்பகத்தை கூட அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படிக்கும் வரை அறுவை சிகிச்சையை மாற்றி போட்டார் அறிஞர் அண்ணா. இதெல்லாம் ஏன் படிங்க படிங்கன்னு சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் படித்து கரை கண்டவர்கள் அவர்கள்லாம். அதனால படிங்க படிங்கன்னு சொல்லி எதையுமே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பகத்சிங் உள்ளட்ட கேட்குறாங்க, பல புத்தகத்தை படித்து தூக்குறார். தூக்கு மேடைக்கு கூப்பிட்றதுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாரு, லெனினுடைய கடைசி அத்தியாயத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை தூக்கில் போட்டினா அந்த சரித்திரத்தில் எந்த பிறவியை வந்து நான் கடைசி பாகத்தை படிக்க முடியும்? எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்துப்பார், எந்த பக்கத்தை வேணாலும் புரட்டிப்பார், எந்த கேள்வியும் கேட்டுப்பார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சூப்பரண்ட் அட்டென்ஷன் பொசிஷன்லேருந்து எப்போ தூக்கு மேடைக்கு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னார். நாட்டுக்காக தியாகம் பண்ணும்போதே படிச்சுக்கிட்டு இருந்தார். நஞ்சு கொடுக்கும் படும் வரை படித்து கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். கிரேக்க கவிதைகளை படிச்சுக்கிட்டு இருந்தார். அடுத்த நாள் அவரை வந்து நஞ்சு கொடுத்து விஷம் துவைக்க போகும்போது மியூசிக்கை கற்றுக்கலைன்னு சொல்லி பக்கத்து ஜெயிலில் இருந்தவர்கிட்ட மியூசிக் கற்றுக்கிறார்.
நஞ்சு விஷம் உயிரை போயிட்டு இருக்கு. இப்படி உயிர் போறவங்களுக்கு இருந்தா உயிர் வாழ்றவங்க நம்ம எப்படி படிக்கணும்? குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டத்தை புகுத்த வேணாம், படிக்கிறதுக்கு எளிமையாக கொடுக்கணும், படிக்க சொல்லணும், வீண் இதார்த்த படிக்க. இதே மகாபாரதத்தில் வந்துருவோம். இப்போ விதுரன் உள்ள கூப்பிடுறார். கூப்பிடும் போது 2 பழத்தை அவருக்கு கொடுக்குறார் தோலுக்கு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணா மன்னிச்சுக்க, தோல் ஒட்டி இருக்கு, நான் தெரியாம பதட்டத்தில் கொடுத்துட்டேன், இந்த உலகத்திற்கே காத்து ரசிக்கக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா உனக்கு இப்படி கொடுத்துட்டேங்கிறாரு. தட்டி கொடுத்து சொல்றார், கோபிகர் மத்தியில கோமாதா பசுக்கு நான் செய்த காரியத்தை தாண்டா நீ இப்ப செய்யற, எரிஞ்ச பந்து செவத்துல திரும்ப எனக்கு வருதுடா, நான் பூரா கோமாதாவுக்கு கையில கொண்டு போய் விளையாட்டுத்தனமா கொண்டு போய் அந்த சொலையை கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு தோலை அதுக்கு கொடுத்தேன், அதனுடைய பிரதிபலன் தாண்டா, உன்னுடைய அன்புக்கு எல்லையே இல்லடா விதுரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். கிருஷ்ணா, இந்த ஏழையினுடைய வீட்டு குடிசைக்கு வந்துட்டா நான் என்ன கொடுக்க போறேன், ஏதாவது குர்ரா, பசிக்குதுரா, இந்திர பிரதேசத்துல அறுசுவை உணவு வேணும்னு சொல்லி வந்துட்டேனேடா, ஏதாவது குர்ரான்னு கேட்கிறார். அப்ப கேட்கும் போது என்ன சொல்றாரு, இந்த ஏழை அது வாசலுக்கு வீட்டுக்கு வந்தா என்னப்பா இருக்கு, உப்பு கஞ்சி தாப்பா இருக்கு, அதை நான் எதுல வச்சு எதுல குடிக்கிறது, நீயே உலகத்துக்கு கொடுக்குறவர், இலை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இருக்குங்கிற கையை காமி காஞ்ச சருகு இலை. சரின்னு காஞ்ச சருகு இலையில பிடிச்சா என்ன வரையும், இடப்பக்கமும் வலப்பக்கம் பிடிக்கிறார், இடப்பக்கம் ஊத்துறார், வலப்பக்கம் வருது, சுருக்கமாக முடிச்சிருக்கேன், வலப்பக்கம் ஊத்துறார், இடப்பக்கம் வருது, நடுவில் ஊத்துறார், 2 பக்கம் பிஞ்சு கீழே உருகுது. அப்பத்தே சொன்னார், விதுரா விதுரா, இந்த உலகத்தில் நான் இந்த பூமியில் எதுக்காக நான் அந்த பூமிக்கு ஜனனமாக சொன்னேன்னா, கம்சன்ற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக இந்த பூமியில் என்னுடைய ஜனனம் நிகழ்ந்தது. அந்த ஜனனத்தில் நிகழ்ந்ததுக்கு கம்சனை அழிக்கிறதுக்கு ஒரு கை போதும்டா எனக்கு வாழ்க்கையில். ஆனால் நீ அன்பால கொடுத்த உப்பு கஞ்சியை பிடிக்கிறதுக்கு 16 கை இருந்தாலும் பத்தாதுரா விதுரா அப்படின்னு சொல்லி அந்த விதுரனுக்கு அன்பை சொல்றாரு. அதனால எல்லாரும் அன்பா இருங்க. ஐயா சொல்லுவார், முதல்ல அன்பா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அற்புதமா இருக்கணும், வாழ்க்கையில நேசமா இருக்கணும், அதுக்கு மேல வள்ளல் பெருமான் மாதிரி முகத்துல கருணையா இருக்கணும். அவர் முகத்தை பாருங்க, கருணையோடு இருப்பார். எதுக்காக மகான்கள்லாம் இப்படி முக்காறு போட்டு கருணையா இருக்க, நமக்கு வழிகாட்டிகள். எதை அடிக்க வந்தால் நம்ம கருணை, அன்பு, எல்லை, ஈகோ விஷமா யதார்த்தமா விகண்டமா பேசாம கருணையோடு நம்முடைய எல்லாத்தையும் நம்ம அன்பா பருகினோம்னா எல்லாமே கிடைக்கும். அறுசுவை உணவு கொடுத்தால் நாவுக்கரசர் என்ன சொன்னாரு, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற. சாப்பாடு போடுறது பெருசு இல்லை, அதில் அன்பை ஆலிக்குமாறு இருக்கணும். வேண்டாம் வெறுப்பா வீட்டுக்காரர் சொல்லிட்டாருனால சாப்பாடு பௌதி பிக்ஷான் தேவி, நீங்கள்லாம் பிக்ஷான் தேவன்னு சொல்லலை, தேவிந்தே சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள்லாம் தர்மம் பண்ணணும், தர்மத்தின் மூலம் எல்லா விதமான அனுகிரகம் வம்சத்துக்கு கொடுக்கணும். 21 தலைமுறைக்கு ஒரு பெண்ணால் மட்டும்தான் வம்சத்தை மட்டும் கொடுக்கல, தர்மத்தின் மூலம் ஏற்பட்ட புண்ணியத்தையும் கொடுக்கிறது பெண்களால் முடியும். அதனால காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்லாத, கருவறையில் இருக்க தெய்வமும் கருவறையை சுமக்கிற தாயும் ஒன்றுன்னு சொன்னாங்க. அதனால உங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். கடைக்கண்ணால் பார்த்து மண்ணை பொன்னாக்க முடியும், மண்ணையும் மாலையை காக்க முடியும், குடிசையும் கோபுரமாக்க முடியும். இதெல்லாம் எல்லாருடைய தாய்க்கு ஒரு வல்லமை. பெண் என்பவளுக்காகத்தே பூமாதேவின்னு வச்சிருக்காங்க, பாரத மாதான்னு வச்சிருக்காங்க, கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்துன்னு சொல்லி சப்தநதி ஆவாகரண தீர்த்தம் கலசை சமர்ப்பயான்னு. எதுக்கு கலச மாதா பூரா பெண்கள், ஏன் ஆண்கள் பேரை வைக்கல? இன்னைக்கு ஆண்கள் பேர் வச்சிருக்க பிரம்மபுத்திராவும் கிருஷ்ணாவும் தெரியுதா வெளியில? அந்த நாட்டிலே உருவாகி அந்த நாட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிருது. இதெல்லாம் எங்கே உருவாகுது, எப்படி வந்துச்சுன்னா வரலாறே இல்லை. ஆனால் அந்த 7 நதி மட்டும் அட்லாண்டிக் கடலில் இருக்க சிந்து நதியை இங்கே ஆவாகரணம் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா அந்த பெண்களுடைய பேர்னால. அதனால் நீங்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும், குழந்தைகளை தட்டி கொடுத்து வளர்க்கணும், கணவன் மாற்ற அன்பா போகணும், வெளியில் வீட்டிலேருந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஆளாக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கடைக்கண் பார்வனால ஆறுதலாக ஒரு கணவனுக்கு மனைவி இருக்கணும். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். குடும்பம் என்ற கோவில் ஜெயிக்கும்.